சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இந்த இன்ஜெக்ஷனை இந்த ட்ரிப்ஸோட சேர்த்து போட்டுருங்க. ஓகே டாக்டர், இன்னும் என் அம்மா கண் முழிக்காமே இருக்காங்களே, எப்ப டாக்டர் இவங்க மயக்கம் தெளிஞ்சு கண் முழிப்பாங்க? அதெல்லாம் சொல்ல முடியாது மேடம். அவங்க ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் ஓகே தான், பல்ஸும் நார்மலாக தான் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு கான்சியஸ் மட்டும்தான் வரல. அதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது வரைக்கும் நீங்க யார்கிட்டயும் பயந்து நான் பார்த்ததே இல்லம்மா. அதே மாதிரி இப்படி சோர்ந்து போய் படுத்தும் நான் பார்த்ததில்ல. ஆனா இப்போ சுயநனவே இல்லாம இருக்கீங்களேம்மா. உங்களை பார்த்தாலே பயப்படுற அந்த நாராயணமூர்த்தி இப்ப நம்ம குடும்பத்துல ஒவ்வொருத்தரையா சாகடிக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கான். இப்ப உங்க அண்ணனும் அடுத்த அடிப்பட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு. உங்களை இந்த அளவுக்கு கொடூரமா வேன் வச்சு அடிச்சு கொலை பண்ண பார்த்த அவனை கண்டிப்பா நான் சும்மா விடவே மாட்டேமா. அப்பா, இப்ப உங்க வலி எப்படிப்பா இருக்கு? பரவாயில்ல அருவி. சங்கரிய பாத்தியா? ஏதாவது முன்னேற்றம் தெரிஞ்சுதா? இல்லப்பா, அம்மா இன்னும் அப்படியே தான் இருக்காங்க. கண்ணை திறந்தே பார்க்க மாட்டேங்கிறாங்க. டாக்டரை கேட்டா அவங்க ஹெல்த் பரவாயில்ல, ஆனா கான்சியஸ் மட்டும் வரலன்னு சொல்றாங்க. எப்ப கண் முழிப்பாங்கன்னு சரியாவே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எல்லாத்துக்கும் காரணம் அந்த நாராயணமூர்த்தி தான் அருவி. அவனை சும்மாவே விடக்கூடாது. நல்ல வேலைப்பா, அவன் அம்மா ரூமுக்கு வரப்போ நீங்க அவனை கண்டுபிடிச்சு தடுத்துட்டீங்க. இல்லைன்னா இந்நேரம் அம்மாவை உயிரோடவே பார்த்திருக்க முடியாதுப்பா. ஆமா அருவி, நான் ராத்திரி கவலையோடவே லேசா கண்ணா சந்துட்டேன். ஆனா என்னமோ தெரியல, உள்ள போய் சங்கரி எப்படி இருக்கான்னு பார்க்கணும்னு தோணுச்சு. அதாம்மா நான் உள்ள போனேன். உள்ள போய் பார்த்தா நாராயணமூர்த்தி கத்தியோட சிவசங்கரிய கொலை பண்ண முயற்சி பண்ணான். அவனை தடுத்து அவனை பிடிக்க பார்த்தேன். ஆனா அவன் கத்திய காட்டி என்னை மிரட்டிக்கிட்டே வெளியில போயிட்டான். என்னையும் அடிச்சு போட்டுட்டு தள்ளி விட்டுட்டு ஓடிட்டான். நானும் அவனை எப்படியாவது பிடிக்க ட்ரை பண்ண அருவி. அதுக்குள்ள அவன் இவர் அடிச்சிட்டதால அவனை விட்டுட்டு இவரை பிடிக்க வேண்டியதா போச்சு. அந்த கேப்ல அந்த பாவி தப்பிச்சு போயிட்டான். அவன் மட்டும் என் கையில மாட்டிருந்தா அவன் கொண்டு வந்த கத்தியாலேயே அவனை குத்தி கொண்டு இருப்பேன்னா. அந்த நாராயணமூர்த்திக்கு ரொம்ப தைரியம் ஆயிடுச்சுப்பா. அதனாலதான் அடுத்தடுத்து நம்ம குடும்பத்துல எல்லாரையுமே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். அப்பா, இதுக்கு மேல அவன் மேல ஆக்ஷன் எடுக்காம இருந்தா அது அம்மா உயிருக்கும் உங்க உயிருக்கும் தான்ப்பா ஆபத்து. இப்பவே நான் அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். அருவி, எதுவா இருந்தாலும் யோசிச்சு செய்யுமா. நான் நேத்தே உங்ககிட்ட சொன்னேன், அவன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தினா அப்புறம் உன் குடும்பத்துல உனக்கு தானமா பிரச்சனை வரும். அப்பா, நீங்க அத பத்திலாம் கவலைப்படாதீங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் நான் அதை பாத்துக்கிறேன். இதுக்கு மேலயும் அவனை விடக்கூடாது. அக்கா, இப்படியே யோசிச்சுட்டு இருந்தா எப்படி? அருவி அக்கா ராத்திரியே ஹாஸ்பிட்டல் போனாங்க, இன்னும் காணும். அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலக்கா.
மாமாங்க 3 பேரும் அவங்க மேல இருக்க கோவத்துல கொஞ்சம் கூட அக்கறையே இல்லாம இருக்காங்க. ஆனா நம்மளும் அப்படி இருக்க கூடாதுல்ல. எனக்கு புரியுது வெண்ணிலா. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துட்டு வரலான்னு தான் நினைக்கிறேன். ஆனா அண்ணன் தம்பிங்க 3 பேரும் காவலுக்கு உட்கார்ந்து இருக்கிற மாதிரி ஹால்லயே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எப்படி போறது? அண்ணி, நானும் ஹாஸ்பிட்டல் வரேன். நம்ம 3 பேரும் அவங்க கிட்ட கேட்டு பார்த்துட்டு வரலாமா? ஆ சரி, ஓகே. என்ன 3 பேரும் ஏதோ பிளான் பண்ற மாதிரி தெரியுது. அருவிக்கு ஃபோன் பண்ணீங்களா? அந்த சிவசங்கரியும் விஸ்வநாதனும் உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு விசாரிச்சிருக்கலாம்ல. அண்ணி, அக்கா, அம்மா, வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா? அவங்க 2 பேரும் பொழைக்கணும்னு நினைக்கிறியா இல்ல சாகணும்னு நினைக்கிறியா? நான் நினைச்சா அப்படியே நடந்துடவா போகுது. அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா இந்நேரம் நான் என்னென்னமோ நினைச்சு என்னென்னலாமோ சாதிச்சிருப்பேனே. வெண்ணிலா, எதுக்கு இவங்க கிட்ட வெட்டியா பேசிட்டு? வா, நம்ம முதல்ல கிளம்பலாம். வா. என்னதான் பண்றாங்கன்னு போய் பாப்போம். மாமா, நாங்க ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். ஏன் வெண்ணிலா, உடம்பு ஏதாவது சரியில்லையா? வேற எதுக்கு மாமா? ராத்திரி போன அருவியக்கா இன்னும் வரல. அவங்க ஹாஸ்பிட்டல்ல என்ன நிலைமையில இருக்காங்கன்னு இன்னுமே எதுவுமே தெரியல. அதான் நாங்க போய் பார்த்துட்டு வரோம். இதோ பாரு வெண்ணிலா, ராத்திரி பேசினதெல்லாம் மறந்து போச்சா? அவ நம்ம பேச்ச மீறி ஹாஸ்பிட்டல் போனதே தப்பு. இதுல நீங்க வேற போய் பாப்பீங்களா? இல்ல புகழ் தம்பி, அருவியோட அம்மாக்கும் அருவியை வளர்த்த அப்பாக்கும் சீரியஸா இருக்கும்போது நம்ம போய் பார்க்கலன்னா நல்லா இருக்காதுப்பா. அவங்களுக்காக இல்லாட்டியும் அருவிக்காக நம்ம போய் தானே ஆகணும். லக்ஷ்மி, என்ன புரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? புகழே ஒன்னும் பெருசா அக்கறை எதுவும் காட்ட மாட்டேங்கிறா. உனக்கு என்ன அதை பத்தி? இத பாருங்க, யாரும் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம், சரியா? அப்படியே ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னா நமக்கு போன்ல தகவல் சொல்லுவாங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரியா? ஏதாவது பேசிக்கிட்டு. என்னங்க நீங்களும் புகழ் தம்பி மாதிரி இறக்கமே இல்லாம பேசுறீங்க. லக்ஷ்மி, அருவி நம்ம குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. நம்ம எல்லாரையும் ஏதோ ஒரு சூழ்நிலையில இருந்து காப்பாத்திருக்கா. அதுக்காக அவ உயிரை கூட பணயம் வச்சிருக்கா. அவளுக்கு ஒரு கஷ்டங்கிறப்ப இப்படி அலட்சியமா பேசுறீங்களே.